உந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதும் இல்லை இந்த பாரினிலே. எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதும் இல்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். கிறிஸ்தேசுவின் இணையற்ற நாமத்தினாலே திரும்பவும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தலைகளை வணங்கி அவரை துதிக்கிறேன். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய மனவியாகுலங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு ஆறுதல் தரவும், நம்மை தேற்றவும், நம்மோடு கூட இருக்கவும் கிருபை செய்வாராக. என்றைக்கு வேதத்திலிருந்து நாம் வாசிக்கவும் கொஞ்ச நேரம் அந்த காரியங்களை அறியவும் முற்படுகிற வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் எழுதின அந்த பாகத்தை நாம் மறுபடியும் மனதிலே எண்ணினவர்களாய் கர்த்தருடைய முகத்தை பார்க்கலாம். அங்கு எழுதின அந்த வார்த்தைகளை நான் 2 ஆட்களை அங்கு நாம் நம்முடைய தியானத்திற்கு கொண்டு வரலாம். 2 ஆட்கள், ஒன்று சவுல், மற்றொன்று தாவீது. 2 பேருடைய அனுபவங்களை நாம் உற்று நோக்கி இந்த அனுபவ ரீதியாய் நம்முடைய அனுபவங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து தேவனோடு இணைவதற்கு ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. எழுதின அந்த பாகத்தை கவனித்து பாருங்கள். அங்கு ஒரு யுத்தத்தில் பெலிஸ்தியரோடு கூட செய்கிற அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலரும் அவர்களும் எதிர்க்கெதிரே நிற்கிற ஒரு போராட்டம் நிறைந்த நேரம், தடுமாறி கொண்டிருக்கிற நேரம், இஸ்ரவேலர்கள் பயந்து நடுங்குகிற நேரம், எதிரியானவன் கொந்தளித்துக் கொண்டிருக்கிற நேரம். இந்த சூழ்நிலையில் 2 பேருடைய அனுபவத்தை நாம் உற்று பார்க்கலாம். ஒன்று, சவுல் எகிப்தியனை கண்டு, பெலிஸ்தியனை கண்டு நடுக்கங்கொண்டவனை போல ஒதுங்கி ஓரமாய் நிற்கிறார். யார் முன்னே யுத்தத்திற்கு போவது, யார் அந்த யுத்தத்தை நடத்துவதென்று நாம் வேத காரியங்களை கொஞ்சம் நம்முடைய நினைவிலும் நம்முடைய சிந்தையிலும் நாம் பார்க்கத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் கவனிப்பது நல்லது. எங்க யுத்தத்தை தொடக்கும்படியாக எதிரி ஆட்களில் ஒருவர் வந்து நிற்கிறார். அவரை குறித்து 17ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6, 7 வசனங்களை வாசிப்போமானால் அந்த மனிதனுடைய முழு தன்மை எழுதப்பட்டதை நாம் வாசிக்கலாம். அவன் 6 முழமும் 1 ஜான் உயரமுள்ளவனாய் நின்றிருக்கிறான். மாத்திரமல்ல, அவனுடைய தலை சிற வெண்கலமாய் இருந்திருக்கிறது. அவன் மார்க்கவசம் வெண்கலத்தை தரித்திருக்கிறான். அது இல்லாமல் அவன் போர்க்கவசமும் தரித்திருக்கிறான். கால்களிலே வெண்கல சீர அணிந்திருக்கிறான். இவைகளை எல்லாம் நாம் உற்று பார்க்கும் பொழுது அவனை கண்டு, அவன் உருவத்தை கண்டு, அவனுடைய வார்த்தைகளை கண்டு பயந்து நடுங்கி நிற்கிற ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன். நம் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள். அவன் தேவனாலே, ராஜாவாகிய சவுல் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன். சமஸ்த இஸ்ரவேலருக்குள்ளும் சவுலை போல சௌரியவான் இல்லை என்று தேவன் கண்டு, இவன் தான் என் மக்களை ஆள தகுதியுள்ளவன் என்று தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அதற்கு பின்பு தாவீதின் மேலும் ஒரு அபிஷேகம் இருக்கிறதை நாம் அறிவோம். தாவீது தேவனாலே அறிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக, தாவீது தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, அதுவும் என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லி தாவீதின் மேலும் ஒரு அபிஷேகம், ஒரு ராஜாவின் அபிஷேகம் தாவீதின் மேலும் இருக்கிறதை நாம் அறிவோம். இந்த 2 அபிஷேகம் பெற்றவர்கள் நடுவில் நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு சில நிமிஷங்கள் நாம் உற்று கவனித்து தேவனை நோக்கி செல்வது தேவன் நம்மை நடத்துகிற பாதையாக இருக்கட்டும். 2 பேருடைய நிலைகளையும் கவனியுங்கள். போர்க்களம் தொடங்கி இருக்கிறது. 2 புறத்தில் இருக்கிற எதிரி ஆட்களும் இஸ்ரவேலரும் சேர்ந்து போர் செய்வதற்காக
அணிவகுத்து நிற்கிறார்கள், பாளையம் வணங்கி இருக்கிறார்கள், அவரவருடைய ஆயுதங்களோடு வந்து நிற்கிறார்கள், அவரவர் போர் செய்வதற்குரிய திறமைசாலிகளாகவும் போருக்கு உரிய பயிற்சிகளோடு வந்து நிற்கிறார்கள். ஆனால் சவுல் அந்த மனிதனை பார்க்கிறார். அதிலிருந்து ஒரு மனிதன் எதிரி ஆட்களிலிருந்து ஒரு மனிதன் புறப்பட்டு வந்து நிற்கிறார். அவனை பார்த்த உடனே சவுல் அங்கலாய்க்க தொடங்குகிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். அங்கு சவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவனுடைய தலையை பார், அவனுடைய மார்க்கவசத்தை பார், அவனுடைய கால்களை பார், அவனுடைய ஈட்டியை பார், அவனுக்கு இருக்கிற போர் பயிற்சியை பார். அவர் சிறு வயது முதல் போர் பயிற்சி எடுத்து பழகினவன் என்று சவுல் அறிந்த தூரத்திலே நிற்கிறார். சவுல் பார்த்ததெல்லாம் அந்த மனிதனுடைய கம்பீரமான தோற்றம், அந்த மனிதனுடைய பாதுகாப்பின் கருவிகள். சவுல் பார்த்ததெல்லாம் அந்த மனிதனுடைய போர்க்கருவிகள். இவைகளை கண்டு அவனுடைய கர்ச்சிக்கிற வார்த்தைகளை கண்டு கலங்கி நடுங்கி நிற்கிறார் சவுல். சவுலுடைய கோணம், சவுலுடைய எண்ணம், சவுலுடைய வார்த்தை, சவுலுடைய பார்வை எல்லாம் கோலியாத் என்கிற அந்த மனிதனுடைய முழுமையான தோற்றத்தையும் அவன் வார்த்தைகளின் மேல்தான் செலுத்தப்பட்டது. அதே சமயத்தில் தாவீது தன் சகோதரர்களை பார்க்க வருகிறார். வழக்கம் போல வந்து பேசுகிற மனிதன் எப்பொழுதும் போல பேசுகிறான். தாவீது அதை கவனிக்கிறார், தாவீது அதை கேட்கிறார். நடந்த சம்பவத்தை கவனித்து பாருங்கள். அப்படி 45, 46 வசனங்கள், 24, 25 வசனங்கள், இப்படி ஒவ்வொரு காரியங்களாய் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கு எழுதப்பட்ட வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். எழுதின வார்த்தை வித்தியாசமானது. தாவீது வந்து நின்றார். தாவீதும் அந்த மனிதனை பார்த்தார். தாவீதுக்கு அவன் சொல்லுகிற வார்த்தைகளும் காதிலே கேட்கப்படுகிறது. தாவீது அவனுடைய உருவத்தை பார்க்கிறார், அவனுடைய சாயலை பார்க்கிறார், அவன் அணிந்திருக்கிற அவன் போர் கவசம், அந்த போருடைய பாதுகாப்பு கருவிகளை பார்க்கிறார். தாவீதும் சவுல் பார்த்தபடியே தான் கோலியாத்தை பார்க்கிறார். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், சவுல் பார்த்ததெல்லாம் கோலியாத்தினுடைய பாதுகாப்பு கவசங்கள், அவனுடைய பயிற்சி, அவனுடைய பட்டயங்கள். தாவீது பார்த்ததெல்லாம் அவர் சொல்லுகிறார், தாவீது, நீ இஸ்ரவேலின் தேவனாய சேனைகளின் கர்த்தரை நிந்தித்திருக்கிறாய். நான் அறிந்தபடி என்னுடைய தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தாவீது பார்க்கிற பார்வை வித்தியாசமாயிருக்கிறது. தாவீது பார்க்கிற பார்வை வேறு மாதிரியா இருக்காது. தாவீது பார்த்ததெல்லாம், நான் ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், நான் ஒரு கரடியை கொண்டிருக்கிறேன். அந்த அதிகாரத்தை வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக ஒரு முறை வாசித்து பாருங்கள். தாவீதுனுடைய நோக்கம் எல்லாம் சிங்கத்தை விட மோசமான அறிவன். இவன் சிங்கம் மாதிரியா இருக்கிறான், இவன் கரடி மாதிரியா இருக்கான். அவன் போர் என்ன, அவன் பயிற்சி என்ன. எனக்கு இந்த ஈட்டியும் அவனுடைய பாதுகாப்பு கருவிகளையும் நான் பார்க்கல. அவர் பார்ப்பதெல்லாம், நீ உன்னுடைய பலத்தை கொண்டு வருகிறாய், உன்னுடைய ஈட்டியை கொண்டு வருகிறாய், உனக்கு இருக்கிற பயிற்சியை கொண்டு வருகிறாய். ஆனால் நான் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். தாவீது பார்த்ததெல்லாம் தான் நம்பி ஆராதித்து தன்னை இதுவரைக்கும் பாதுகாத்த ஆண்டவரின் நாமத்தை, ஆண்டவரின் மகிமையை நம்பி இருக்கிறார், ஆண்டவரின் பலத்தை நம்பி பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை மறுபடியும் எண்ணி பாருங்கள். சவுலுடைய பார்வை எதிரி கோலியாத்தினுடைய பட்டயத்தின், கோலியாத்தினுடைய ஈட்டி, கோலியாத்தினுடைய பாதுகாப்பு கவசங்கள், கோலியாத்தினுடைய பயிற்சி, கோலியாத்தினுடைய அவனுடைய மேன்மை. தாவீது பார்ப்பதெல்லாம் அவனை பார்க்கிலும் பெரியவராயிருக்கிற தன் தேவனாகிய கர்த்தருடைய காவல், தன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலோசனை, தன் தேவனாகிய கர்த்தருடைய பேலன், தன் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, தன் தேவனாகிய கர்த்தருடைய ஓங்கிய புயம், பலத்த கரம், செய்கை. இந்த ரெண்டிலும் தான் வித்தியாசங்கள் மாறி இருக்கிறது. சவுல் சொல்லுகிறார், என்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் போட்டுட்டு போப்பான்னு சொல்லி. அவர் அதற்கு சொல்லுகிறார், இது என்னத்துக்கு, எனக்கு இந்த பழக்கமே எனக்கு இல்லை. எனக்கு ஒரே ஒரு பழக்கம், மாற்று துணியை போட்டு போகிற காரியம் கூட எனக்கு இல்லையா. எனக்கு ஒரு பழக்கம், நான் எப்பொழுதுமே தேவனாய் கர்த்தரை மாத்திரம் பார்க்கிறவனாய் நிற்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் சேர்ந்திருக்கிறோம். உண்மையாய் கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிற ஒரு நல்ல ஆலோசனை, இன்றைக்கு தேசம்
விசுவாசத்திலிருந்து எந்த வழியில் திருப்பலாமோ அப்படி திருப்புவதற்குரிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற தேசம். சத்துரு எந்த நிலையில் எப்படி ஒருவனை மாற்றுவதற்கு முடியுமோ அவன் திட்டமிட்டு ஊழியர்களை கொண்டே விசுவாசிகளை மாற்றுவதற்கு வெளியரங்கமாய் இறங்கி இருக்கிற காலம். அதில் விசேஷமா இப்ப தியானம் எல்லாம் பெரிய பெரிய தியானமாய் மாறி இருக்கு. இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதை நடத்தலாமா, அதை நடத்தலாமா. கிறிஸ்தவர்கள் பன்றிக்கறி சாப்பிடலாமா பட்டிமன்றம் போட்டிருக்காங்க. எப்படி சாப்பிடுறது, வேண்டுமா வேண்டாமா. காலங்கள் மிகவும் மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் விசுவாசித்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு, விசுவாசத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் தீர்க்கமாய் திட்டமாய் சொல்லிக் கொள்கிற ஒரு காரியம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை கெடுத்தும்படி, நம்முடைய நம்பிக்கையை நம்மை விட்டு எடுக்கும்படி, என்னும் சுருக்கமாய் சொன்னால் நம்மை முற்றிலுமாய் தேவ சமூகத்திலிருந்து பிரித்து எடுக்கும்படியாக அநேக கோலியாத்துகள் தங்கள் உருவத்தோடு புறப்பட்டு பார்க்க வைக்கிறது போலத்தான் இன்றைக்கு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் மாறி இருக்கிறது. காரியங்கள் எல்லாம் மிக வித்தியாசமாக இருப்பதால் தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிற மக்களுக்கு இன்னும் நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம், வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது, மறந்து விட வேண்டாம். வேதத்தில் எழுதியிருக்கிறது, மனுஷன் வருத்தம் அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான். மற்றொன்று, அக்னிப்பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷனுக்கு வருத்தம் வந்தே தீரும் என்பது. அதுவும் 70, 80, அதற்கு மிஞ்சினது. இப்படி வேதத்தில் எவ்வளவு காரியங்களை ஒரு மனிதனுடைய மாம்சத்திற்காக, மனிதனுடைய காரியத்திற்காக தேவன் குறிப்பிட்டிருக்கிறார், வேதம் சொல்லி இருக்கிறது, ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பாருங்கள். துக்கம் இல்லாத மனிதன் இல்லை, சோர்வில்லாத வாழ்க்கை இல்லை. போராடிதான் ஜெயிக்க வேண்டும். முழங்காலில் நின்றுதான் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். கண்ணீரோடு வாழ்ந்துதான் நான் ஜெயத்தை பெற வேண்டும். அழுகையோடும் புலம்பலோடும் நின்றுதான் நான் தேவ சமூகத்தில் இருக்கிற கிருபைகளை பெற வேண்டும். மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பலவீனங்களும் சோர்வுகளும் அடுத்தடுத்து அது மாம்சமாய் இருப்பதால் அதை தாக்கி கொண்டுதான் இருக்கும். இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி தான் சத்துரு வித்தியாசமான நிலையிலே விசுவாசத்திலிருந்து திருப்பி விடும்படி வருகிறான். நான் 2 ஆட்களையும் உங்கள் கண்களுக்கு முன்பு நிறுத்துங்கள். உபத்திரவம், நெருக்கம், இஸ்ரவேலுக்கு போராட்டமான நேரம், இஸ்ரவேலன் பயந்து நடுங்குகிற நேரம், இஸ்ரவேலன் ஜெயிக்க முடியாது என்று தங்களுக்குள்ளே தீர்மானித்த நேரம், இஸ்ரவேலை ரட்சிக்க, இஸ்ரவேலை காப்பாற்றும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனே கோலியாத்தை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான நேரத்தில் சவுலுடைய பார்வை கோலியாத்தின் மேல், தாவீதின் பார்வை தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மேல். 2க்கும் உள்ள காரியங்களையும் கவனியுங்கள், 2லும் நடந்தவைகளையும் பாருங்கள். பார்க்கிற பார்வை மறுபடியும் மறுபடியும் உங்கள் உள்ளத்திற்குள்ளாக தீர்மானம் எடுங்கள். உபத்திரவத்து நேரத்தில், சோர்வு நேரத்தில், இக்கட்டு நேரத்தில், மன சஞ்சலத்து நேரத்தில், ஐயோ என்று புலம்புகிற நேரத்தில், இழப்புகளின் நேரத்தில், தடுமாறுகிற நேரத்தில், தள்ளாடுகிற நேரத்தில், அடுத்தடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தத்தளிக்கிற நேரத்தில், அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, என் பார்வை எவைகளின் மேல் இருக்கிறது. சவுல் பார்த்திருக்க வேண்டியது தன் பிதாக்களை நடத்தின தேவனை, செங்கடலை பிளந்த மகிமை, கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்படப்படின வல்லமை, வனாந்தரத்தில் தேள்களும் வலு சர்ப்பங்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் இருந்த நாட்களில் 40 ஆண்டுகள் நடத்தின மகிமை, பஞ்சத்தில் அவர்களுடைய வழிப்பிரயாணத்தில் விதைக்காமல் அறுக்காமலே வானத்தில் இருந்து மன்னாவை இறங்க பண்ணி, தானியத்தை இறங்க பண்ணி அவர்களை புசிக்க வைத்து பாதுகாத்து நடத்தின மகிமை, இவைகளை எல்லாம் எண்ணி தன் தேவனாய் கர்த்தரை பார்க்க வேண்டிய சவுல் கோலியாத்தின் முழு உருவத்தை மாத்திரம் பார்க்கிறார், பலத்தை பார்க்கிறார், பட்டயத்தை பார்க்கிறார், காவலை பார்க்கிறார். தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாதவராய் போனார். அதை போல தான் இன்றைக்கு ஆயிரங்களான கர்த்தருடைய பிள்ளைகள். நான் மறுபடியும் சொல்கிற ஆலோசனை, உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், சங்கடங்கள், மன வேதனைகள், மன சஞ்சாரங்கள் புறப்படும் பொழுதெல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளையாரை பார்க்கிறோம், யார் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சில நேரத்தில் மணிக்கணக்கில் நிற்பார்கள் நம்முடைய விசுவாசிகள். நானே அவரை பார்த்து கெட்டு போயிறேன், டாக்டர் வராரிப்ப, நானே பார்த்து இது என்ன, இது எப்படி ஒரு முடிவுன்னு பார்த்துட்டு போயிறேன். நான் மணிக்கணக்கில் நிற்பார்கள். இப்படியெல்லாம் நின்று பார்த்து நானே பேசிக்கொள்கிறேன் என்கிற ஒரு தன்மையின் அனுபவமே. உபத்திரவத்தின் நேரத்தில் நான் பார்க்க வேண்டியவரை பார்க்காமல், எனக்கு வல்லமை நிறைந்தவரை பார்க்காமல், என்னை நடத்துகிறவரை நான் பார்க்காமல், என் சஞ்சல நேரத்தில் எனக்கு ஆறுதல் கொடுக்கிறவரை பார்க்காமல்,
என் மனவேதனை நேரத்தில் என்னை தட்டி கொடுக்கிறவரை பார்க்காமல் நான் பார்க்கிற பார்வை வித்தியாசமாக இருப்பதால் இன்னும் இன்னும் நான் சஞ்சலத்தோடு என் கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறேன். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். சவுலே, இன்னும் நீ கூடாரத்தில் இருக்க காரணம் உன் பார்வை எல்லாம் கோலியாத்தா இருக்கிறது. தாவீது தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போய் விசாரித்து தாவீது நான் போகிறேன் என்று புறப்பட காரணம் தாவீதனுடைய பார்வை தேவன் மேல் இருந்தது. நீங்களும் நானும் யாரை பார்க்கிறோம்? எந்த சூழ்நிலையை பார்க்கிறோம்? எந்த சந்தர்ப்பத்தை கவனிக்கிறோம்? யாரின் மேலே நோக்கமாக இருக்கிறோம்? வியாதி அது ரொம்ப பெருசப்பா, அதிலிருந்து தப்பிக்கிறது அது ஆண்டவரே பார்த்து செய்தாதான் சொல்லிவிடுகிறோம். தொல்லைகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் என்று அதில் கையில் எடுக்கும்போது ஐயோ அதெல்லாம் அவ்வளோதான், இனிமேலுமா நான் தப்பி பிழைக்க போகிறேன், இருக்கிறது ஒன்று அதையும் வித்துட்டு போகிறத தவிர வேற வழி இல்லை. குழந்தைக்கு எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒரே ஒரு குழந்தை வச்சிருக்கேன், அதுவும் இனி ஆண்டவனுக்கு சித்தமானதான். அது எல்லாருமே கைவிட்டாங்க, இனி யார் என்ன பார்க்க போகிறோம்? என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம் எல்லாமே சவுலை போல நான் பார்க்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்கும் வரைக்கும் நான் தேவ சமூகத்தில் இருந்து கிருபையை பெற முடியாது. ஆனால் தாவீதை போல நான் தேவனாய் கர்த்தரை பார்க்கிற ஒரு மனிதனாய் அவைகளிலும் பெரியவரை பார்க்கிறேன், நோயிலும் பெரியவரை பார்க்கிறேன், உபத்திரவத்திலும் பெரியவரை பார்க்கிறேன், போராட்டத்தை ஜெயிக்கிறவரை பார்க்கிறேன், தோற்று போகிறவரை அல்ல, தடுமாறுகிறவரை அல்ல, ஆசீர்வதிக்கிறவரை பார்க்கிற கண்கள் எனக்கு இருக்கும் வரைக்கும், உள்ளம் எனக்கு இருக்கும் வரைக்கும் தடுமாற போகிறதில்லை, தள்ளாட போகிறதில்லை. சிலுவையை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கமடைவதில்லை என்று பக்தர்கள் பாடி தங்கள் ஜெயத்தை வெளிப்படுத்தினது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இருதயங்களையும் ஸ்திரப்படுத்துங்கள். சவுலை போல வேண்டாம், தாவீதை போல உற்று பார்க்கிற அனுபவத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அவர் கையில் தருவோமா? நல்ல பிதாவே, நாங்கள் உமது முகத்தை பார்க்கும்படி எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வேதத்தில் இருந்த 2 பரிசுத்தவான்களை பார்த்தோம், 2 அபிஷேகிக்கப்பட்டவர்களை பார்த்தோம், 2 செப வீரர்களை பார்த்தோம். ஆண்டவரே, 2 பேருடைய நிலைமையையும் நாங்கள் வித்தியாசங்களை தெரிந்து கொண்டோம். சவுலுடைய பார்வையெல்லாம் மாம்சீகத்திலும், சவுலுடைய பார்வையெல்லாம் மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களிலும், தன் கண்கள் கண்டவைகளிலுமே காணப்பட்டதையும், தாவீதோ அவன் எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் அவனுடையவைகளில் ஒன்றையும் கவனிக்காமல் அவைகளுக்கு ஈடாக ஒரு கல்லின் மேல் கவனம் வைத்ததை நாங்கள் பார்த்தோம். எங்கள் தகப்பனே, விசுவாச வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்ததும், விசுவாச வாழ்க்கை என்பது உபத்திரவங்களும் சஞ்சலங்கள் நிறைந்ததாய் இருந்தாலும் அவைகளிலும் நாங்கள் நின்று உம்முடைய முகத்தை பார்க்கிறதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். சோர்வு, சங்கடங்கள், பலவீனங்கள், வருத்தங்கள், ஆண்டவரே மன குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்திலே தொல்லைகள், அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத அங்கலாய்க்கிற நிலைமைகள் என்ன நேர்ந்தாலும் அவைகளின் மேல் அவர்கள் கவனம் வேண்டாம். அவைகளை சரிப்படுத்துவதற்கு வல்லமையுள்ள உண்மையில் அவர்களுடைய கவனம் இருக்கட்டும். மனுஷனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அவர்கள் உட்கார்ந்து கெஞ்சி கேட்டு நேரத்தையும் காலத்தையும் கழிக்கிறதற்கு பதிலாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அவர்கள் உட்கார்கிறதற்கு அவர்களுக்கு நல்ல இருதயத்தை தாரும். நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் அதை கேட்டு எனக்கு பதில் கொடுக்கட்டும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல உள்ளத்தை அவர்களுக்கு கட்டளையிடும். நீண்ட நேரமாய் அவருடைய அனுபவங்கள் எல்லாம் கர்த்தாவே, ஆதி காலங்களில் நீர் செய்த அற்புதங்கள், ஆதி காலங்களில் நீர் செய்த மகத்துவமான செயல்கள், அவைகளை எண்ணுகிற உள்ளம் தார். அன்றைக்கு அதை செய்த தெய்வம் இன்றைக்கு அதை செய்வார் என்கிற ஆழமான நம்பிக்கை தாரும். அது மாத்திரமல்ல, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருந்து அதே அற்புதங்கள், அதே மகிமை, அதே வல்லமையை விளங்க பண்ண முடியும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை தாரும். உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையிலே தளர்ந்து போகாமல் அவர்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளும். அவர்கள் மேல் உம்முடைய கண்ணோக்கமாய் இருக்கட்டும். அவர்கள் இரவும் பகலும் உமது முகத்தை பார்க்கிறவர்களாய் மாறட்டும். இந்த ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமாய் நீர் கட்டளையிடுவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவின் கிருபை இரவும் பகலும் உங்களோடு கூட இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை உற்று கவனித்து தேவ தயவையும் தேவ கிருபையையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான மகிமையான காரியங்களையும் அனுபவிக்க ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென்.